ஒரு அழகான கிராமத்தில் நல்ல மனம் கொண்ட செந்தில் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் சிரித்து யாரையும் உதவி செய்ய தயங்க மாட்டான். அவனை எல்லோரும் விரும்பினர், ஏனெனில் அவன் உண்மையாகவும் கருணையோடும் நடந்து கொள்வான். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய காட்டில் ஒரு மூதாட்டி வாழ்ந்தாள். மக்கள் அவளை மாயக்காரி என்று பயந்துவிட்டனர். ஆனால் செந்தில் மட்டும் அவளுக்கு தினமும் தண்ணீர் கொண்டு சென்று உதவிப்படுத்துவான். வயது பெரிய பெண்ணின் தூண் கண்ணா, உன் சிந்தை நல்லது. இந்த மந்திர சாம்பலை எடுத்துக்கொள், இது தங்கமாக மாறும். ஆனால் உண்மையான நல்லவனுக்கே இது வேலை செய்யும். செந்தில் அதனை கொண்டு சென்றாலும் தனக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அவன் அதை உதவிக்கே வைத்திருந்தான். ஒரு ஏழை குடும்பம் வீடு இழந்தபோது அவன் சாம்பலை தூவி தங்கமாக செய்தான். அவர்கள் புதிய வீடு கட்டிக்கொண்டனர். இந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. ஒரு பேராசைக்காரன் அந்த சாம்பலை திருட முடிவு செய்தான். ஆனால் அவனுடைய மனம் கெட்டது. சாம்பல் தங்கமாக மாறவே இல்லையே. அப்போதுதான் அனைவரும் உணர்ந்தனர். நல்ல மனமில்லாமலே மந்திரம் கூட வேலை செய்யாது. நல்லது செய், நல்லதே நடக்கும். மந்திரமும் தங்கமும் நம்முடைய நல்ல மனதில்தான் இருக்கும். எப்படி கதைய பிடிச்சதா? இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நல்ல மனதோடு நடந்தால் அதுவே மந்திரமா வேலை செய்யும். இதே மாதிரி இன்னும் அருமையான கதைகள் வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் கதா வேர்ல்ட். கதைகள் சிரிப்போடு கற்றதோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.